அனைவருக்கும் வணக்கம். எங்கள் எஸ்வி இசைப்பள்ளியின் 12வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். திருமதி வி. செண்பகவள்ளி அவர்களின் எஸ்வி இசைப்பள்ளியை கடந்த 2012ஆம் ஆண்டு தொடங்கி நடத்தி வருகிறார். இங்கு 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கர்நாடக இசைமுறையில் வாய்ப்பாட்டு, வீணை, கீபோர்டு ஆகிய வகுப்புகளில் நேரடி வகுப்புகள் மூலமாகவும் ஆன்லைன் வகுப்புகள் மூலமாகவும் பயின்று வருகின்றனர். இங்கு கர்நாடக இசையோடு பக்தியும் இந்திய பண்பாடும் நாட்டுப்பற்றும் கற்பிக்கப்படுகிறது. திருமதி வி. செண்பகவள்ளி அவர்கள் உடல் ஊனமுற்றவர்களுக்கான தேசிய விருதினை கடந்த 2022ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் அவர்களிடம் பெற்றுள்ளார். இன்றைய விழாவின் முக்கிய நிகழ்வாக அருணாச்சல கவிராயரின் ராம நாடகம் என்ற தலைப்பில் ராமாயண இதிகாசத்தின் சில முக்கிய காட்சிகளை எங்கள் எஸ்வி இசைப்பள்ளியின் மாணவ மாணவியர் இசை நாடகமாக வழங்க வந்துள்ளனர். இந்த ஆண்டு ஸ்ரீ ராமபிரானுக்கு அயோத்தியில் அருமையான ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன் நாம் ஸ்ரீராம நவமி விழாவை கொண்டாடினோம். இவ்வேளையில் ராமகாதியை கூறுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். திருமாலின் திரு அவதாரமான ஸ்ரீ ராமபிரானின் வரலாற்றை வால்மீகி முனிவரும், கவி சக்கரவர்த்தி கம்பரும், துளசிதாசரும் இன்னும் பல பெரியோர்களும் காவியமாக வடித்துள்ளனர். தமிழிசை மும்மூர்த்திகளில் ஒருவராக போற்றப்படும் அருணாச்சல கவிராயர் ராமநாடகம் என்ற தலைப்பில் ராமாயண காப்பியத்தின் முக்கிய காட்சிகளை இசை நாடகமாக வழங்கியுள்ளார். இவரது இந்த இசை நாடகம் மிக எளிமையாகவும் சிறந்த கவிதை நயத்தோடும் விளங்குகிறது. திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இவரது ராமநாடக பாடல்களை தன்னுடைய இசை சொற்பொழிவுகளில் பயன்படுத்தி அருணாச்சல கவிராயரின் கவி புலமையை உலகறிய செய்துள்ளார். ஆண்டு தேர்வுகள் காரணமாக எங்கள் மாணவ மாணவியருக்கு இந்த இசை நாடக பயிற்சிக்கு மிக குறைந்த கால அவகாசமே கிடைத்தது. எனவே எங்கள் முயற்சியில் சொற்குற்றமும் பொருள் குற்றமும் இருப்பின் அருள் கூர்ந்து பொறுத்தருள வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். சீத்தம்மா மாயம்மா ஸ்ரீராமுடு மாதன்றி என்கிறார் ஸ்ரீ தியாகராஜர். நம் அனைவரையும் தாயும் தந்தையுமாக விளங்கும் ஸ்ரீ சீதா ராமச்சந்திர மூர்த்தியின் கருணையும் ஸ்ரீ மாருதியின் அனுகிரகமும் இந்த இசை நாடகத்தில் பங்கேற்கும் அனைவருக்கும், கண்டு மகிழும் அனைவருக்கும் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த மேடையை எங்கள் எஸ்வி இசைப்பள்ளி மாணவர்களிடம் ஒப்படைக்கிறோம். இப்போது முதலாவதாக வீணை மற்றும் கீபோர்டு இரண்டும் சேர்ந்து 25 மாணவ மாணவியர் இசை நிகழ்ச்சியை நடத்த உள்ளனர். எங்களுக்கு மிருதங்கம் பக்கவாத்தியமாக மணிகண்டன் வந்துள்ளார். முதலாவதாக மல்லாரி இசை.
செல்வங்கள் இணைந்து பாட உள்ளனர். முதலாவதாக கணேச பஞ்சரத்னம். सदा
அடுத்ததாக சரஸ்வதி பாடல். அடுத்ததாக மாடு மேய்க்கும் கண்ணே பாடல். பாலும் தரேன்
இதில் கணேஷ பஞ்சரத்னம் அப்படிங்கிறத வந்து ட்ரெயின் பண்ணது சர்வீனா அண்ட் வசுப்ரதா. 2 பேரும் ஒரு செகண்ட் மேடைக்கு வாங்கம்மா. சர்வீனா, வசுப்ரதா. ஏன்னா சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் எல்லாம் வாயில நுழைய வச்சு அந்த பசங்களை வந்து தாளம் மெயின்டைன் பண்ணி பாட வச்சுருக்காங்க 2 பேரும். ராம பஜன் பாட போகிறோம். இந்த அனீஷ் வந்து ஆன்லைனில் கற்றுக்குறான். இவன் யூஎஸ்லேருந்து ஆன்லைனில் கற்றுக்குறான். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ராம 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 நாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோகநாயகம் சங்கராதி சேவியமான திவ்யநாமமைவபம் திவ்யநாமமைவபம்.